அனைவருக்கும் வணக்கம். வெல்கம் டு வேர்ல்ட் வில்லேஜ் குக்கரி சேனல். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நாம இன்னைக்கு செய்ய போற டிஷ் என்னன்னு பார்த்தீங்கன்னா, பெஸ்ட் ஹெல்த்தியஸ்ட் பிரேக்ஃபாஸ்ட் ரெசிபி. நம்ம பிரேக்ஃபாஸ்ட்னு தானே சொன்னேன். இல்லைங்க, இது வந்து டின்னருக்கும் இதை செஞ்சு சாப்பிடலாம். உடம்புக்கு அந்த அளவுக்கு சூப்பரா இருக்கும், நல்லா ஜீரணமாகும். இப்போ பிரேக்ஃபாஸ்ட் சொன்னேன், டின்னர் சொன்னேன், அது மட்டும் இல்லை, நீங்க லஞ்ச் பாக்ஸுக்கு இதை குழந்தைங்களுக்கு கொடுத்து அனுப்பினீங்கன்னா அருமையா ஃபுல்லா சாப்பிட்டு காலியா பாக்ஸ் எடுத்துன்னு வருவாங்க. அந்த அளவுக்கு செம்ம டேஸ்டா இருக்கும். அதே மாதிரி ஹெல்த்தியஸ்ட்டும் கூட. ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இதுல வந்து பீன்ஸ் இருக்கு, கேரட் இருக்கு, கீரைங்களும் சேர்ப்போம். அப்புறம் கடலைப்பருப்பு, சிறுபருப்பு, துவரம் பருப்பு, புரோட்டீன் ரிச். இதோட சேர்த்து சம்பா ரவை, கோதுமை ரவை. இ- இந்த ரவைக்கு பதில் நம்ம வேற ஏதாச்சும் மில்லட் கூட சேர்த்துக்கலாம். ஸோ இதெல்லாம் சேர்த்து செய்யறதுனால ஹை புரோட்டீன், ஹை விட்டமின்ஸ், ஹை மினரல்ஸ். ஸோ சின்ன பசங்கள்லேருந்து வயசான 80-90 வயசு ஆளுங்க கூட இதை வந்து சாப்பிட்டா ரொம்ப ரொம்ப நல்லது. வாங்க இதை எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. பக்கத்தில் பெல் ஐக்கான் வரும், அதையும் ப்ரெஸ் பண்ணிடுங்க. முக்கியமாக இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுசாக பாருங்கள். அப்போ தான் இதே மாதிரி நீங்களும் உங்கள் வீட்டில் செஞ்சு அசத்தலாம். முதல்ல ஒரு 25 கிராம் கடலைப்பருப்பு, 25 கிராம் துவரம்பருப்பு, 25 கிராம் சிறுபருப்பு நல்ல ஒரு 2-3 தடவை அலசிட்டு ஒரு அரை மணி நேரத்துக்கு இதை வந்து ஊற வச்சுக்கணும். இப்போ நம்ம அடுப்பில் ஒரு பானை வச்சுட்டு நம்ம ஒரு 50 ml நெய் ஏற்றுக்கிறோம். அதில் ஒரு 3 பகுதியில் ஒரு பகுதியை போட்டு நம்ம 1 கப்பு சம்பா ரவை இந்த நெய்யில் போட்டு நல்ல ஒரு கோல்டன் ஃப்ரை, அதாவது நல்ல ஒரு வாசம் வரும்ல, வறுபட்டதுக்கு அப்புறம் அந்த வாசம் வர வரைக்கும் வறுத்துட்டு இதை தனியாக எடுத்து ஒரு பிளேட்டில் போட்டு ஆற வச்சு வச்சுக்கங்க. அதே பானை அடுப்பில் வச்சுட்டு இன்னொரு பங்கு நெய், அதாவது திரும்பவும் ஒரு 2 கரண்டி நெய், கடைசியாக இன்னொரு பங்கு நெய் பேலன்ஸ் இருக்கும், அதை நம்ம கடைசியாக யூஸ் பண்ணிப்போம். நெய் காஞ்சதுக்கப்புறம் ஒரு ஸ்பூன் ஜீரகத்தை போட்டு லேசாக ஃப்ரை பண்ணிங்க. ஒரு பெரிய வெங்காயம் நான் கட் பண்ணி வச்சுருக்கேன், அதை இதோட போட்டு இந்த வெங்காயத்தை நம்ம ஒரு 10 நிமிஷம் நல்லா வதக்கணும், கண்ணாடி பதம் வர வரைக்கும். ஓரளவுக்கு லேசாக வதங்கினதுக்கப்புறம் அரை ஸ்பூன் மஞ்சத்தூள், 2 பொடியாக நறுக்கின பச்சை மிளகா, கொஞ்சம் கருவேப்பிலை எல்லாத்தையும் சேர்த்து வதக்கிக்குங்க. ஸோ வெங்காயம் பச்சை மிளகாலாம் நல்லா வதங்கினதுக்கப்புறம் ஒரு ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் இதோட சேர்த்து பச்சை வாசனை போகிற வரைக்கும் நல்லா வதக்கணும். இப்போ நம்ம 100 கிராம் பீன்ஸு, 100 கிராம் கேரட் பொடியாக கட் பண்ணி வச்சுக்கிறேன். பீன்ஸ் வந்து அந்த பட்டாணி சைஸ்க்கு கட் பண்ணிங்க. நீட்டாக இருந்தால் கொஞ்சம் வேகத்து லேட் ஆகும். பட்டாணி, பச்சை பட்டாணி இருந்தால் அதையும் இதோட சேர்த்தணும்னா இன்னும் சூப்பராக இருக்கும். இதை நல்லா வதக்கிட்டு ஒரு 2 நிமிஷம் ஆயிலே நல்லா பாயில் பண்ணுங்க, மூடி வச்சு. இப்போ நான் ஒரு தக்காளி கட் பண்ணி வச்சிருக்கேன், அந்த தக்காளியும் இதோட சேர்த்துட்டு வதக்கிக்கலாம். தக்காளி வதங்கினோடனே கொஞ்சம் போல் நான் பாலக்கீரை எடுத்து வச்சுருக்கேன். நீங்கள் வேறு எந்த கீரையாக இருந்தாலும் பச்சை பச்சைன்னு ஃப்ரெஷ்ஷான கீரையாக இருந்தால் கீரை கொஞ்சம் சேர்த்துங்கன்னா ரொம்ப ஹெல்த்தியாக இருக்கும். கூடவே கொஞ்சம் கொத்தமல்லி, கொஞ்சம் புதினா போட்டு எல்லாத்தையும் மொத்தமாக நல்லா வதக்கணும். ஸோ வெங்காயம், பீன்ஸு, கேரட்டு, தக்காளி, இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு எல்லாமே நல்லா வதக்கினதுக்கு அப்புறம் நம்ம ஊற வச்சுருக்கோம் இல்லையா, அந்த கடலைப்பருப்பு, துவரம்பருப்பு, சிறுபருப்பு அதோட போட்டுட்டு ஒரு ஸ்பூன் குழம்பு மிளகாத்தூள், தேவையான அளவு உப்பு போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிங்க. ஸோ பார்த்தீங்கன்னா இதை பார்த்தாவே கலர்ஃபுல் அண்டு ப்ரோட்டீன் ரிச். இப்போ வந்து நம்ம 1 கப்பு ரவை எடுத்துருக்கோம் இல்லையா, 1 கப்பு ரவைக்கு 6 மடங்கு, அதாவது 6 கப்பு தண்ணி ஊற்றணும். கொஞ்சம் அதிகமாக இருந்தாலும் பிரச்சனை இல்லை, கம்மியாக ஊற்றாதீங்க. ஏன்னா நம்ம வந்து இது வந்து ஒரு சாம்பார் சாதம் மாதிரியும் இருக்காது, கிச்சடி மாதிரியும் இருக்காது, ரெண்டுத்துக்கும் நடுவில் இருக்கும். ஸோ 6 மடங்கு தண்ணி ஊற்றிட்டு இதை வந்து நம்ம நல்லா கொதிக்கணும், ஒரு 10 நிமிஷம் கொதிக்கணும். அப்போ கொதிச்சாதான் இதனோட மசாலாலாம் நல்லா வெந்து
இந்த ரெசிபி வந்து செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ கொஞ்சம் நம்ம உப்பு டேஸ்ட் பண்ணிக்கலாம். கொஞ்சம் உப்பு கம்மியாக இருக்குது, உப்பை கொஞ்சம் சேர்த்துக்கலாம். ஸோ 10 நிமிஷமும் கொதிச்சிடுச்சு. இப்போ என்ன பண்ண போகிறோம், வறுத்து வச்சிருக்க சம்பா ரவையை இதோட சேர்த்துக்க போகிறோம். சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு குக்கரை மூடி ஒரு 3 விசில், கரெக்டாக 3 விசில் போதும். 3 விசில் போட்டால் நம்ம எல்லாம் இதில் என்னெல்லாம் சேர்த்துருக்கோமோ எல்லாம் அருமையாக வெந்துடும். ஸோ ப்ரெஷர் போனதுக்கப்புறம் ஓப்பன் பண்ணி பார்க்க போகிறோம். வாங்க எப்படி இருக்குதுன்னு பார்க்கலாம். பாருங்கள், சூப்பராக பொல பொல பொலன்னு வந்துச்சு. தண்ணி அளவாக மிதமாக இருக்குது. ஒரு கிச்சடி மாதிரி இருக்கும் பாருங்கள். இப்போ நம்ம 6 மடங்கு தண்ணி ஊற்றிருக்கோம் இல்லையா? ஸோ இதுலேயே நீங்கள் கொஞ்சம் நெய் போட்டு மேலே கொஞ்சம் கொத்தமல்லி போட்டு பெரட்டி எடுத்தீங்கன்னா ஒரு அற்புதமான சும்மா ஹெல்த்தியான ஒரு கிச்சடி இது. ஆனால் நம்ம இப்போ இன்றைக்கி எப்படி செய்ய போகிறோம்னா, இது லஞ்ச் பாக்ஸுக்கு கட்டி கொடுக்கறதுக்காக சாம்பார் சாதம் மாதிரி தலை தலை தலைன்னு செய்ய போகிறோம். ஸோ இன்னும் ஒரு 2 கப்பு தண்ணியை, சுடு தண்ணி ஊற்றணும், பச்சை தண்ணி ஊற்றக்கூடாது. தண்ணியை கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து நல்லா இதை வந்து ஒரு தலை 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 தலைன்னு அது மாதிரி ஆக்கணும். ஸோ ஒரு அந்த கன்சிஸ்டன்சி எப்படி இருக்கணும்னா, எடுத்தால் கொஞ்சம் ஊத்துற மாதிரியும் இருக்கக்கூடாது, கட்டியாகவும் இருக்கக்கூடாது. அது மாதிரி இருக்கணும். சாம்பார் சாதம் மாதிரி வச்சுங்க. ஸோ இந்த அளவுக்கு தண்ணி ஊற்றி நல்லா மிக்ஸ் பண்ணிடணும். இப்போ அந்த மீதி இருக்க நெய்யை அதில் ஊற்றிட்டு கொஞ்சம் போல் கொத்தமல்லியை போட்டு நல்லா கிளறி சர்வ் பண்ணிங்கன்னா ஒரு அருமையான ஹெல்த்தியான பிரேக்ஃபாஸ்ட்டு டின்னர் ரெசிபி ரெடி. எல்லாரும் சாப்பிட்லாம். கண்டிப்பாக உங்கள் வீட்டில் நீங்கள் செஞ்சு பாருங்கள், சாப்பிட்டு பாருங்கள், சந்தோஷமாக இருங்க. எப்படி இருந்ததுன்னு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். உங்களோட கமெண்ட்ஸ் எங்களுக்கு ரொம்ப 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 முக்கியம். இதை வந்து நீங்கள் லஞ்ச் பாக்ஸு கொடுத்து அனுப்பிச்சிங்கன்னா உங்களோட பிள்ளைங்க திரும்ப திரும்ப இதை கேட்பாங்க. அவ்வளோ பிரமாதமாக இருக்கும். நீங்களும் செஞ்சு சாப்பிட்லாம். உங்கள் வீட்டில் வயசானவங்க இருந்தால் தாராளமாக இதை செஞ்சு கொடுங்க. அவ்வளோ ஹெல்த்தியான ஒரு ரெசிபி இது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா உங்களோட நண்பர்களுக்கும் உறவினர்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். முக்கியமாக நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் பெல் ஐக்கான் வரும், அதையும் ப்ரெஸ் பண்ணுங்கள். மீண்டும் அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். நன்றி, வணக்கம், பபாய்.